பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமாக வந்த முத்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமாக வந்த முத்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலையை மெய்யாமே. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதனுடைய விளக்கம் இப்பொழுது நம்ம பார்ப்போம். சுத்தியில் வெள்ளி போல அப்படின்னா இந்த இடத்துல சுத்தினா நம்ம இந்த சுத்தி எடுத்துக்கூடாது. சுத்தி என்றால் சிப்பி என்ற அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல சுத்தி ரஜித்த நியாயம் என்று ஒரு நம்ம சாஸ்திரத்துல ஒரு நியாயம் இருக்கு. அப்படின்னா என்னது? சிப்பியில் வெள்ளி போல அந்த உதாரணத்தை இங்க கொண்டு வராங்க. நம்ம கடற்கரையில பாத்தீங்கன்னா வெயில் நேரத்துல போனீங்கன்னா மத்தியான நேரத்துல சிப்பிங் எல்லாம் மணல் அப்படியே கிடக்கும். ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு அதுல பட்டு அது ரொம்ப மின்னும், அப்படியே டைமண்ட் மாதிரி என்ன பண்ணும், அந்த ஒரு வெள்ளி மாதிரி என்ன பண்ணும், அது அந்த ஒரு அந்த பளிச்சுன்னு நமக்கு தெரியும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஓ ஏதோ ஒரு நகை போல கிடக்குது, வெள்ளிதான் கிடக்குது போல இருக்குன்னு போனா அங்க சிப்பி தான் இருக்கும். அந்த சிப்பி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த வெயில் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அதுல சூரியனுடைய கதிர்கள் அதுல வரும்போது அந்த நேரத்துக்கு அது வெள்ளி மாதிரி தோற்றத்தை கொடுக்குது. அப்புறம் சூரியன் போனதுக்கு அப்புறம் அது சிப்பி போல இருக்குது. ஆனா நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது வெள்ளி போன்ற உணர்வை கொடுக்கிறது. அததான் இங்க சொல்றாரு. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றால் சத்தி சாதனமாக வந்த முத்தியும் பொய்யாமே. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க நீங்க ஆதாரமா இருக்கிறது ஒண்ணு, ஆதாரத்துல ஆவரண சக்தி அஞ்ஞானத்தினால விக்ஷேபத்தினால என்ன பண்ணுது, இந்த தோற்றம் ஏற்படுதுன்றீங்க. இந்த தோற்றம் எல்லாம் பொய்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. விக்ஷேபமே என்னது? அது உண்மை கிடையாது. இட் இஸ் அ தோற்றம். கயிறுல பாம்பு போல ஒரு அப்பியரன்ஸ் தானே. கயிறு தான் ஒரிஜினாலிட்டி. டார்க்னஸ் அதுல ஃபார்ம் ஆகிறது ஆவரணம். அந்த டார்க்னஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அது பாம்பு போல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது விக்ஷேபம். நீங்க விக்ஷேபம் என்னன்னு சொல்ல வரீங்க? விக்ஷேபமே ஒரு ராங்கான ஒரு பர்செப்ஷன், ராங்கான ஒரு நாலேஜ், அது தவறான ஒரு புரிதல். அப்படிங்கிற பட்சத்துல விக்ஷேபமே தப்பு, பொய், அதுவே மித்யா அப்படின்னு வந்தா அதனால நாம புரிஞ்சுக்கிற அடையிற இந்த ஞானமோ முக்தியோ மட்டும் எப்படி நீங்க உண்மைன்னு சொல்ல வரீங்க? கொஸ்டின் எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு அழகா கேட்கிறாரு பாருங்க. இந்த எல்லாமே பொய்ன்னு சொல்ல வரீங்க, குருவும் பொய்ன்றீங்க, சாஸ்திரம் பொய்ன்றீங்க, எல்லாமே பொய்ன்னா இந்த பொய்யினால சொல்லி கொடுக்கிற இந்த விஷயம் மட்டும் எப்படி மெய்யா இருக்கும்? இவ்வளவு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கேள்வி பாத்தீங்களா? இப்ப நம்ம மோட்சம் சாமி நீங்க வாரம் கத்திட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சொல்லிட்டே இருக்கீங்களே, நீங்களே ஒரு மாயைன்னா உங்களால சொல்லி கொடுக்குற இந்த மாயை எப்படி ஒரு மெய்யா இருக்க முடியும்? அதான் சுத்தியில் வெள்ளி போல அப்படின்னா அது சிப்பி தான் இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வெள்ளி போல தோற்றம் அடிக்கிறது. இந்த இடத்துல மித்தியான்ற நம்மளுடைய சப்தத்துக்கு நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்.
மித்யா என்றால் என்ன? இருக்கிறதா இல்லையா என்று நம்மால் சொல்ல முடியாது. இருப்பது போல இருப்பதாகவும் ஒரு காலத்திலே இருந்து இன்னொரு காலத்திலே இல்லாதது எதுவோ, அனுபவத்திலே இருப்பது அறிவினால் ஆராயும் போது இல்லாதது, ஒரு காலத்திலே இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது எதுவோ அதுதான் மித்யா. அது முழுவதுமாக இல்லை என்று ஒதுக்க முடியாது, முழுவதுமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. சத்து என்று நம்மால் சொல்ல முடியாது, அசத்து என்று நம்மால் சொல்ல முடியாது. சத்து என்றால் முக்காலத்திலும் இருப்பது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலும் மாறாமல் எது இருக்கிறதோ அதற்கு பேர் சத்து. 3 காலத்திலும் எது இருக்க முடியாதோ, எது இல்லையோ அதற்கு பேர் அசத்து. முயல் கொம்புன்னு ஒண்ணு சொல்றோம், முயலுக்கு கொம்பே கிடையாது. ஆனா நம்மளுடைய வார்த்தை பிரயோகத்துல முயல் கொம்புன்னு சொல்லுவோம். அதனுடைய காதை தான் முயல் கொம்பா நம்ம ஒரு இது பண்ணிக்குவோம். மலடி மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலடிக்கு எப்படி மகன் பிறக்க முடியும்? பிறக்கவே முடியாது. ஆனா மலடி மகன், ஆகாய தாமரை, ஆகாயத்துல எப்படி தாமரை பிறக்கும்? தாமரை எப்படி உருவாகும்? ஆனா ஆகாய தாமரை நம்ம சொல்வது உண்டு. இப்ப இந்த சப்தம் எல்லாம் ஆக்சுவலி பிராக்டிக்கலா இல்லவே கிடையாது, அது இப்படி இருக்கவே முடியாது. ஆனா நாம அந்த உதாரணத்தை பயன்படுத்துவது போல, அசத்து என்றால் எக்காலத்திலும் இல்லாதது, இருக்கவே முடியாது, அது அசத்து. எக்காலத்திலுமே தவிர்க்க முடியாது எது இருக்கிறதோ அது சத்து. ஆனா மித்யா அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்திலே இருக்கிறது, இன்னொரு காலத்திலே இல்லாமல் போவது. அனுபவத்திலே இருப்பது ஆராய்ந்து அறிவினால் தெளியும் பொழுது அங்கே அது இருப்பதில்லை. அப்ப ஸ்டார்டிங்ல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அனுபவத்துல இப்ப காணல் நீர் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, டிரைவ் பண்ணிட்டே போறோம், வெயில் நேரத்துல நம்ம ரோட்ல பாக்குறோம், அனுபவத்துல இருக்குது, நம்மளுடைய இந்திரியங்களுக்கு பிரத்யட்சமா அனுபவத்துல வருது. ஆனா போக போக அது இல்ல, பக்கத்துல போய் ஆராயும் போது அதோட உண்மைத்தன்மை இல்ல. அறிவுல நமக்கு என்ன தெரியுது? இல்லைன்னு தெரியுது. அதுக்குதான் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்காரு, சுத்தியில் வெள்ளி போல. அப்படின்னா என்னது? சுத்தியில வெள்ளி போல அதோட அப்பியரன்ஸ் நமக்கு அனுபவமா இருக்குது. ஒரு காலத்தில் இருக்கிறது, வெள்ளி போல தெரியுது, பக்கத்துல போனா இல்ல. அறிவினால ஓ அப்படி இல்ல, இதனாலதான் நடந்திருக்குன்னு நம்ம ஞானத்தினால தெரியுது. அப்ப ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது, அனுபவத்தில் இருப்பது போல இருந்து இல்ல, இருக்குது ஆனா இல்ல, அதுதான் மித்யா. அப்படி இந்த மித்யாவால நீங்க சொல்லப்படுகின்ற இந்த விக்ஷேப சக்தியானது பொய்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் குருவும் பொய்யாயிடுறாரு, சாஸ்திரமும் பொய்யாயிடுது. அப்படியே அவர்களால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முக்தி ஞானம் என்று எதை போதிக்கிறார்களோ, எதை சொல்லுகிறார்களோ அது எப்படி மெய்யாகும்? கர்மான்னு ஒண்ணு இருக்கிறது யாரு சொல்றது? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறத யாரு சொல்றது? சாஸ்திரம், குருநாதர்கள் இவங்க தானே சொல்றாங்க. புராணங்கள், பக்தி கதைகள் எல்லாம் இப்படினாதான் நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிறோம். இதுவே எல்லாம் நீங்க விக்ஷேபன்னுட்டீங்க. அவருடைய குருநாதருடைய டீச்சிங் படி, தாண்டவராய சுவாமிகள் சொல்றது படி, சீடன் கேட்கிறான கேள்வி கரெக்ட் தானே அவனுடைய கேள்வி. நீங்க எல்லாமே மாயைன்னு சொல்றீங்க, இருக்கிறது ஒண்ணுதான், அது பிரம்மன் தான்றீங்கன்னா, இதெல்லாம் மாயைன்னு சொன்னா நீங்களும் மாயை, நானும் மாயை, சொல்லி கொடுக்குற எல்லாமே மாயைங்கும் போது இந்த மாயையினால் சொல்லி கொடுக்கறது மட்டும் எப்படி மெய்யா இருக்கும்? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் பார்த்ததை எனக்கு சொன்னார், அவருடைய நேரடி அனுபவம். கர்நாடகால ஒரு ஃபாரஸ்ட்ல புலிகளை பார்க்கலான்னு அவங்க போயிருந்தாங்க. இந்த புலிகள் அங்க ஏதோ ஃபாரஸ்ட் இருக்காங்க, எனக்கு தெரியல, பட் அவங்க புலிகள் சரணாலயம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க ஒரு வண்டியில அந்த கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், அவங்களோட போயிருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் போனாங்க, புலி எதுவும் கண்ணுக்கு தெரியல, திருப்பி வந்துட்டாங்க ஸ்டே பண்ற இடத்துல. திருப்பி அடுத்த நாள் போயிருக்காங்க, ஒரு ஜீப்ல ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த நபரு, அவரு, அப்புறம் அந்த ரேஞ்சர்ஸ் அவங்க கூட வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் புலியை தேடி தேடி பார்த்திருக்காங்க, எங்கேயும் இல்லை. அந்த டைம் அந்த குழந்தை குழந்தைன்னா ஒரு 5-6 வயசு பையன் இருப்பான்னு வச்சுங்களேன். அந்த பையனுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கோசரம் அவன் இறங்குறான். எங்க ஜீப்ல தான் இருப்பாங்க, ஜீப்பை விட்டு இறங்கக்கூடாது, அங்க எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, இறங்கக்கூடாது, ஏன்னா எப்ப எது வரும்னு தெரியாதுங்கிறதுனால. பட் புலி இல்லையான்னு அந்த ரேஞ்சரும் சரி ஓகே நீங்க இறங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்கன்னு வண்டி ஓரம் நிப்பாட்டுறாரு. அங்க இறங்கிட்டு இருக்காருங்க, அவங்களுடைய மதர் அவங்களோட கூட போயிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, புலி என்ன பண்ணிடுச்சு, கப்புன்னு குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணிடுச்சு, அதை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு
உள்ள போகுது. உடனே அந்த பாதுகாக்கிறவர் என்ன பண்ணாரு, இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர், அவங்க வண்டியில டூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த துப்பாக்கி, கம்பு, ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு போய் அதை ஸ்மாஷ் பண்ண, அதை எப்படியாவது இது பண்ண பாக்குறாங்க. பட் அது ரொம்ப ஆக்ரோஷமா அது என்ன பண்ணுது, பையனை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. அவங்க அம்மா ஒரு பக்கம் கதறாங்க, இவரு ஒரு பக்கம் சண்டை போடுறாரு. உடனே எனக்கு தெரிஞ்சவர், அவரு வண்டியில இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது, இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போறதுக்குள்ள அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள ஓடிடுச்சு. அது என்ன பண்ணிடுச்சு, ஓடிடுச்சு. அது ஓடிட்டு இவங்க பின்னாடி இவரு அந்த ஃபாரஸ்ட் விட ட்ரை பண்றதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வண்டியை விட்டு இறங்கிட்டாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்க ஒருத்தர் மட்டும் வண்டியில இருக்காரு, மத்த ஒரு 2-3 பேர் இறங்கிட்டாங்க. இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா, இவரு எனக்கு வந்தவர் திரும்ப இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, திரும்பும் போது இன்னொரு சைட்ல இருந்து என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய புலி இவங்க மேல அப்படியே என்ன ஆயிடுச்சு, பாஞ்சிருச்சு. என்ன ஆகும், பாஞ்சு அந்த பக்கம் ஒரு புலி குழந்தைய தூக்கிட்டு போயிருச்சு. இவங்க அப்படியே அவர் பாக்குறாரு, இது எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. கம்ப்ளீட்டா அவங்க மேல அப்படியே பாஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஆனா அது பாஞ்சு அவர் ஒரு தனக்குள்ள அந்த ஒரு இம்பாக்ட் ஆகும்போது டக்குன்னு அவரு கத்த ஆரம்பிச்சு கதறாரு. கதறும் போது அவர் கண் விழிக்கிறாரு, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, சத்தம் போட்டு முழிக்கிறாரு. அவர் பார்த்தது நிஜம், அவரு பார்த்தது நிஜம், அவருக்கு இந்த அனுபவம் நிஜம். ஆனா அவரு இந்த அனுபவத்துல இருந்து எந்திரிக்கும் போது, அந்த அனுபவம், அந்த புலி பாஞ்சு அவர் கதறும் போது டக்குன்னு அவரு கத்திட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா அவர் அவருடைய பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு புரிய வருது, இது நம் கனவில் பார்த்த ஒரு சம்பவம். ஆனா இப்ப இதை நான் டிஸ்கிரைப் பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதோட இம்பாக்ட் நம்ம மேல என்ன ஆகுது, சம்பவம் சொல்லும் போதே நமக்கு அந்த உணர்வை நம்மளால என்ன பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஓ இப்படி இருக்குமோ, ஐயோ பாவமே, இப்படி ஆச்சா என்ன நடக்குமோன்னு நமக்குள்ள கொஞ்சமாச்சும் யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த நபர் கனவுன்னு இப்ப சொல்றோம். இப்ப நான் கனவுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது நிஜமா தானே இருந்துச்சு. when I explain, நான் எங்கேயுமே அவர் பார்த்தாருன்னு தான் நான் சொன்னேன். பார்த்தாருன்னா என்னது, கனவுல பார்த்தாரு. என்னோட வார்த்தைகளை எடுத்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா தெரியும். கனவு அவர் பார்த்தாரு, அவர் வாழ்க்கையில நடந்த விஷயம். ஆமா, நடந்த விஷயம். கனவுங்கிறது அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம் தானே. நம்ம நேற்று நைட்டு கனவு நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயம் தான். அவர் வாழ்க்கையில நடந்த விஷயம் அவர் என்கிட்ட சொன்னாரு. அவர் பார்த்ததை என்கிட்ட சொன்னாரு. அவர் எதை பார்த்தாரு, கனவுன்றதுல அவர் இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி நடந்து அந்த புலி அவரை தாக்கி அவர் கண் விழிக்கும் போது அவர் பெட்ல இருக்கிறாரு. ஆனா இவர் உடம்பெல்லாம் வேர்த்து ஒழுகி, இவருக்குள்ள ஒரு பய உணர்வு ஏற்பட்டு, இவர் ஒரு மாதிரி ஆகி, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அதனுடைய தாக்கம் அவருக்கு இருந்தது. புரியுதா இல்லைங்களா? ஆனா அந்த புலியோ இல்ல, அந்த குழந்தையோ இல்ல, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோ இல்ல, அந்த வண்டியோ எதுவும் இல்ல. அந்த நேரத்துல அது எப்படி இருந்தது, நிஜம், அதனுடைய அனுபவம், அந்த இடத்துல அதெல்லாம் உண்மைதான். புரியுதா இல்லைங்களா? இப்ப அதே ஃபாரஸ்ட்ல அவர் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த கனவுக்குள்ள அவர் சொல்லும் போது, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப காலமா அதுல தெரிஞ்சவங்க. அதனால ஒரு நாள் இவர் வர சொல்றாரு, நம்ம அங்க போலாம், போய் புளிய பாக்குறேன். அப்ப இவரோட வராரு. அப்ப இந்த ஃபேமிலி ஏழுது. அதுக்குள்ள போக அது டீட்டெயிலா அந்த கனவுக்குள்ள என்ன போகுது, ஸ்டோரி பிகினிங்ல இருந்து ரொம்ப வருஷம் ஸ்டோரி மாதிரி அதுல பில்டப் ஆகுது அதுல. ஆனா கண்ணு விழிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப அந்த புலி இவருடைய கனவை கலைச்சிச்சா இல்லையா? ஏதோ ஒரு பயம் காட்டி இவர் தூக்கத்துல இருந்து என்ன ஆயிட்டாரு, விழிச்சுக்கிட்டாரு. அந்த புலி வராம இவர் மேல பாயாம இருந்திருந்தா, இவங்க 4 புலியை சுத்தி பார்த்துட்டு இவங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அடுத்தது என்ன பண்ணிருப்பாரு, அவர் புலி அந்த இது முடிச்சுட்டு அடுத்து வேற ஏதாவது பார்க்கறது, இப்படியே அது என்ன இருக்கும், அந்த அனுபவம் டிராவல் ஆகிட்டே போயிருக்கும். அடுத்து எப்ப அது எவ்வளவு நேரம் போதோ, அது என்னென்னலாம் பார்க்குதோ அந்த மாதிரி போயிருக்கும். அந்த சம்பவமானது கனவிலே நடந்தாலும், கனவுலே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏதோ ஒரு மாயைன்னு வச்சுக்கிட்டாலும், அந்த மாயையில் இருக்கக்கூடிய ஒரு புலியானது
இந்த மாயையில இருக்கக்கூடிய இந்த மனிதரை தாக்கும் போது அவன் அந்த மாயையிலிருந்து என்ன ஆயிடுறான்? விடுபட்டவனாகிறான். விடுபட்டவன்னா அவன் எங்க வந்து முழிக்கிறான்? அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றான்? ஜாக்கிரத்துல முழிப்பு ஏற்படுது. சரி, முழிப்பு ஏற்பட்டு அதெல்லாம் கனவுதான் அப்படின்ட்டு விட்டுட்டாலும் அதனுடைய தாக்கம் இன்னமும் இருக்கா இல்லையா? அது கனவுன்னு நீங்க ஓரம் கட்டிட்டா கூட அதனோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தின மெமரிஸ், அதை பத்தின ஒரு அந்த நேரத்துக்கு உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாம் எப்படி இருக்கு? நிஜம் போல நிஜமாதான். இவன் ஜாக்கிரத்தை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு இந்த உடல்ல நடக்கிறதெல்லாம் நிஜம். அது போலதான் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல அடுத்த லைன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, முத்தியும் பொய்யாமெனில் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெளியுமா போல் நிர்வாண நிலை மெய்யாமே. நீ முக்தியும் பொய்ன்னு சொல்ற, நம்ம மோகமான நித்திரை, நம்ம நித்திரையில கனவுல ஒரு புலி வந்து நம்ம அது விலகுச்சுன்னா நம்ம எந்திரிச்சுக்கிட்டா அடுத்த ஸ்டேட் நிஜம்னு நீ எப்படி நினைக்கிற? இது வரைக்கும் பார்த்தது கனவு, அதுக்கு அடுத்து நீ விழிச்சிட்டதுக்கு அப்புறம் எது நீ நிஜம்னு நினைக்கிறியோ அது போல இந்த விக்ஷேபமான இந்த மாயையில, இந்த மாயைக்குள்ள வரக்கூடிய குருவோ சாஸ்திரமோ இல்ல இந்த இருக்கக்கூடிய சுத்த மாயை நம்ம ஏதோ ஒன்று செய்து இதிலிருந்து நம்ம விடுபடும் பொழுது இதற்கு அடுத்த நிலையான ஒன்றில் நாம் இருப்போம். அந்த நிலைதான் நிர்வாண நிலை, அந்த நிலை மெய்தான் அப்படிங்கிறார். கனவேதான், கனவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று வந்து கனவை வெளிப்படை செய்தது. அதுபோல இந்த மாயை தான், இந்த மாயைக்குள்ள இருக்கக்கூடிய சுத்த மாயையானது இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு அது அனுகூலமாக இருந்து இது விடுபட செய்கிறது. விடுபடும் பொழுது நாம் இருக்கக்கூடிய அடுத்த நிலை எதுவோ அதுதான் உண்மையான நிர்வாண நிலை. நிர்வாண நிலைனா வேற ஒண்ணும் இல்ல, மோட்ச நிலைன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு உபாதிகள் அற்ற நானாக இருக்கக்கூடிய அந்த நிலை. அதனால எப்படி மோக நித்திரையில் விளங்கால் நித்திரை தெளியுமா போல், தூக்கத்துல கனவுல விலங்கு வந்து அந்த நித்திரை தெளிவது போல, அந்த விலங்கு உண்மையா கிடையாது, அது கனவுல வந்த ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி முழிக்க வச்சிருச்சு. அதுபோல இந்த மாயை, நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், இந்த மாயையானது, இந்த மாயையில இருக்கக்கூடிய பகவானா இருக்கட்டும், இந்த மாயையினுடைய சரீரமா எடுத்திருக்க அவதார புருஷர்களாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஞான குருவா இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், இல்ல நீங்களே உங்களுடைய ஓன் முயற்சியில எது நடந்தாலும் சரி, என்ன தவங்கள் பண்ணாலும் சரி, இந்த சத்துவ மாயை நம்மை இந்த மாயையிலிருந்து ஒரு நேரத்தில் விடுபடும் பொழுது நாம் எங்கு இருப்போமோ இதற்கு அடுத்த நிலை, அந்த நிலை நிர்வாண நிலை, அதுதான் ஞான நிலை, அதுதான் சொரூப நிலை, அததான் பிரம்ம நிலை என்று சொல்லுகின்றோம், ஆதார நிலை என்று சொல்லுகின்றோம். அந்த நிலை பொய் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. ஏன்னா இதை விட்டா அங்கதான் போய் விழுவேன். நான் என்ற அந்த உணர்வுக்கு, இருப்புக்கு அது இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே நீங்க கனவு காண்டு இருப்பீங்க, எல்லாரும் லைஃப்லயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரீம்ஸ் வந்திருக்கும். அந்த ட்ரீம்ஸ்ல இருந்து நம்ம விடுபடும் போது நமக்கு எவ்வளவு ஒரு இம்பாக்ட் நமக்குள்ள நடந்திருக்கும்னு நம்ம பார்த்திருப்போம். அதே போலதான் இந்த உலகங்கிறது ஒரு ட்ரீம். இந்த ட்ரீம்ல இருந்து வேக்கப் ஆயிக்கோ, இது ஒரு பொய், இது ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி 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 ஒரு நேரத்துல நம்ம இதுல இருந்து வேக்கப் ஆகிறது தான் நம்ம என்ன பண்றது, அதுதான் நம்மளுடைய ஞானம், ஸ்பிரிச்சுவலுக்கான முன்னேற்றங்கள். அததான் இங்க சொல்றாரு. கிளிஞ்சலில் வெள்ளி போல பொய்த்தோற்றமாய் தோன்றிய விக்ஷேப சக்தியும் காரியமான குரு சாஸ்திரங்கள் பொய் ஆதலால் அதன் வாயிலாக உண்டான முக்தியும் பொய்யாகும் அல்லவா அப்படின்னு சீடன் கேட்க, என்பாய் ஆகில் பொய்யான நித்திரையில் கண்ட புலி முதலிய விலங்குகளால் நித்திரை தெளிந்து சாக்கிரம் வருவது போல. ட்ரீம் ஸ்டேட், சொப்பன நிலையில் இருந்து சொப்பனத்தில் வந்த புலியானது அது நம்மை விரட்டி நாம் ஜாக்கிரத ஸ்டேட்டுக்கு வருவது போல விக்ஷேப சக்தியின் காரியமான குரு சாஸ்திரங்களினால், இந்த விக்ஷேப சக்தியான அந்த மாயையில வரக்கூடிய குருவா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களால் நமக்கு உண்டாகும் முத்தி சத்தியமாகும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா நம்ம லாஜிக்கு நிறைய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் சாதாரண விஷயம் இல்ல, எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணும்.
எல்லாத்தையும் இது எப்படி அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகாதே, நம்ம லாஜிக் எவ்வளவுலாம் யோசிக்குமோ அதெல்லாம் யோசிச்சுன்னா அது எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிக்குமோ அதுக்கெல்லாம் யோசிச்சுதான் பதில் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். புரியுதா இல்லைங்களா? இப்ப உங்களுக்கே எல்லாருக்கும் ஒரு கனவுல நம்மளா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்து முழிச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சுங்களேன். ஓ, இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வந்திருக்குது, இங்க இருக்கிறத வச்சுதான் அங்க கனவு வந்திருக்கும்னு நினைச்சுங்களேன். அந்த மாதிரி யாருக்கா ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம். அது எப்படி நம்ம ஜாக்கிரதை வந்தோம்னா ஓ இதுதான் நிஜம்ன்ற மாதிரி. இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சத்சங்கம் இருக்கோம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், இந்த உலகத்துல இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிறதே ஒரு உண்மையில ஒரு ட்ரீம் தான். இந்த ட்ரீம்ல நீங்க என்னைக்கு வேக்கப் ஆகிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க உங்களோட யதார்த்தமான அந்த ஆதாரமான சமம் என்று சொல்லக்கூடிய அதுவாக இருப்பீர்கள். வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களை எப்படி நினைப்பீங்கன்னா ஆதாரமான விசேஷமான ஆதார விஷயமாக நீங்க உங்களை நினைப்பீங்க. நான் அதுவாக இருக்கிறேன். இப்ப தெளிஞ்சவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இது ஒரு கனவுன்னு சொல்றாங்க. தன்னை வந்து தெளிந்ததுக்கு அப்புறம் எந்த நிலை இருக்குதோ அதை தான் உண்மையான நிலைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கனவோட கனவா சேர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் போல ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறது. அவர்கள் அப்படி இல்லை. அதுதான் இந்த பாடல் மூலியமா நமக்கு விளக்குறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் அது. நல்லது.